தஞ்சையில் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் பழங்குடியின மக்களுடன் இணைந்து பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே ஒரத்தநாடு அருகே மேலஉளூர் பகுதியில் வசித்து வரும் பழங்குடியின மக்கள் இணைந்து பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தங்களது வீடுகளின் முன்பு வண்ணக்கோலமிட்டு பொங்கலிட்டு சூரியனுக்கு படையலிட்டு வழிபட்டனர். அப்போது அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று கூறியும் குலவை சப்தமிட்டும் ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பின்னர் நடைபெற்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆடி பாடி மகிழ்ச்சி அடைந்தனர். ஜோதி அறக்கட்டளையிலிருந்து நல்லா கோலாகாலமா கொண்டாடிச்சோம். 2வது ஆண்டுகாலா இந்த பொங்கல் கொண்டாடிச்சது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஆட்டம் பாட்டத்தோட சந்தோஷமா இருந்தோம். எங்க கவலையா மறந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இன்று தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகா மேலஉளூர் நரிக்குறவர் காலனியில் சமத்துவ பொங்கலை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நரிக்குறவர் இன மக்களோட இது நமக்கு 2வது வருஷமா நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். போன வருஷம் நாங்கள் சமத்துவ பொங்கல் கொண்டாடும் போது அவங்க மகிழ்ச்சி தெரிவிச்சிருந்தாங்க. இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எங்களோட கொண்டாடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை ஜோதி அறக்கட்டளைக்கு நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலத்துக்கும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதனை ஏற்று 2வது வருஷமா இன்னைக்கும் இங்க நம்ம மேலஉளூர் நரிக்குறவர் காலனியில சமத்துவ பொங்கல் இன்னைக்கு கொண்டாடி இருந்தோம். ஆட்டம் பாட்டத்தோட எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு ஆடிப்பாடி மகிழ்ந்தாங்க. சமத்துவ பொங்கல் வச்சு எல்லாருக்குமே இன்னைக்கு பொங்கல் இன்னைக்கு பரிமாறினோம். இது ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்குது அப்படிங்கறத அவங்க நரிக்குறவர் மக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இது மாதிரியான சமத்துவமா நாங்க இருந்து இந்த மாதிரி ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாடினது இல்லை. போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் பண்ணீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷங்களும் எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறதையும் கோரிக்கை எடுத்திருந்தாங்க. அந்த கோரிக்கையானது நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலமும் ஜோதி அறக்கட்டளையும் இணைந்து தொடர்ந்து இவர்களுக்காக செயல்படுத்தும். விளிம்புநிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலம் தொடர்ந்து வழங்கப்படும்.